ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு நான் தோல் இருக்க உளுந்து எடுத்துருக்கேங்க. இதை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து இன்னொரு கப் எடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. இதையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே 2 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். ஸோ இப்போ இது ஒரு 2 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு வந்து இதில் தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணியோடு சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரெசிபி செய்கிறதுக்கு சரியாக வராது. இல்லைனா ஒரு வடிகட்டுற தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிக்சரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காதீங்க. மீறி தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா சும்மா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அரைச்சி இது ரெடியாக இருக்குங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ அடுத்ததாக இது கூட வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு சேர்க்க போகிறேன். நம்ம எந்த கப்பால் எடுத்தோமோ அந்த கப்பில் பாதி கப் அளவுக்கு வந்து நம்ம அரிசி மாவு தேவைப்படும். அதாவது எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதில் பாதி கப் தேவைப்படுங்க. அடுத்ததாக வந்து நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சீரகம் வந்து பொரிஞ்சு வரும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனையும் கிடைக்கும். அதே மாதிரி உடம்புக்குமே ரொம்பவே நல்லதுங்க. அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு எடுத்திருக்கேன். நான் வந்து கருப்பு எள்ளு எடுத்திருக்கேங்க. உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா வெள்ளை எள்ளு இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அரிசி மாவு மட்டும் அளவு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவு தண்ணி சேர்த்து மாவு அரைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி மாவு வந்து தேவைப்படும். எனக்கு வந்து 1 கப்புக்கு 1/2 கப் அளவு அரிசி மாவு தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட குறைவோ தேவைப்படலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. மாவு வந்து பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கூட கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் வந்து நமக்கு சரியான பதம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. நல்லா வந்து கையில் ஒட்டி வரக்கூடாது. இந்த மாதிரி மாவு நல்லா டைட்டாக இருக்கணும். எந்த அளவுக்கு வந்து மாவு டைட்டாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக வருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சதுக்கப்புறமா வீட்டில் இருக்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர் எடுத்துக்கோங்க. எண்ணெய் கவர், பால் கவர், ஏதாவது ஒரு கவர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி இருக்கும் இல்லையா, அதை வந்து இது நடுவில் வச்சுட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட வந்து ரொட்டி ப்ரெஸ் பண்ணுறது இருக்குல்ல, அது வரை இருந்தாலும் அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரொம்பவே சிம்பிள். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கவர் இருக்குங்க. கவரில் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். உங்களுக்கு இதை விட சின்ன சைஸில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சின்ன சைஸில் கூட ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது மாவு வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக வந்து கையில் சாய்ச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். அடுத்தது ஆயில் வந்து சூடாகிட்டு இருக்கு. அதில் வந்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நம்ம போட்டதுக்கப்புறமா அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 சைடும் வந்து நல்லா செவந்து வரணும். அந்த மாதிரி வந்து வறுபட்டதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுருக்கலாம். ஸோ அதே மாதிரி 2 சைடும் ஒன்று நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா வந்து ஒரு கலர் வரணும். அது வரைக்கும் வந்து நல்லா வந்து பொரியணும். இது நம்ம வந்து கருப்பு உளுந்து அப்படியே வந்து தோலோடு சேர்த்துருக்கிறதால இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது நம்ம 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா இது நம்மளுக்கு நமத்து போகாது. நல்லா வந்து கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்ல கிறிஸ்பியாக ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.